பாதையில் கர்த்தரை நீ தேடினார், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமாய் மத்தியான வேளையிலே கர்த்தர் ஒன்று கூட்டி இருக்கிறார். தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஜெபிக்கும்படி கூடி வந்திருக்கிறோம். இது ஜெப வேளை, கர்த்தர் தந்த வேலை. ஜெபிக்கணும்னு அநேகர் நினைக்கிறாங்க, அவங்களால ஜெபிக்க முடியலை. ஆனால் கிருபையாய் கர்த்தர் இந்த மத்தியான வேளைகளில் உங்களை இந்த இடத்துல கூடி வந்து ஜெபிக்க கர்த்தர் தந்த ஒரு பெரிய வாய்ப்பு இது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். பயன்படுகிறவர்களையும் கர்த்தர் இன்னும் எடுத்து பயன்படுத்த ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையில நம்ம ஜெபிக்க போகிறோம் அநேகருக்காக. ஒருவேளை ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன், என்னால் ஜெபிக்க முடியலை, எந்த நேரம் துதி என் வாயில் இருக்கணுங்கிறதான் எனக்கு தெரியும், ஆனால் என்னால் துதிக்க முடியலை அப்படி சொல்றீங்களா? இந்த வேளையில ஸ்தோத்திர ஏசப்பா, எங்களை ஒருமுகப்படுத்துங்கப்பா. இதுவரை ஜெபிக்காத ஜெப ஆவிய மேல ஊற்றப்படணும். இதுவரை துதிக்காத துதி இந்த 1ஆம் தேதியில இருந்து ஆண்டவரே அப்படி ஒரு துதியின் ஆவினால நான் நிரப்பப்படணும் ஏசப்பா. எந்நேரமும் அழிந்து போகிற ஆண்டவரே ஆத்துமாக்களுக்காக திறப்புல நிக்கிற ஒரு மனுஷியாய் ஒரு மனுஷனாய் நான் மாறணும். இந்த 1ஆம் தேதி என்னில சில மாற்றங்கள் காலையில கேட்டேன் ஏசப்பா. கீழே வேர் பற்றினாதான், உங்களுக்குள்ள நான் வேர் பற்றி போனாதான் மேலே வந்து கனி கொடுக்க முடியும் நான் கேட்டேன்ப்பா. என் காலத்தில் நான் கனி கொடுக்கணும்னு ஒப்பு கொடுத்தேன் ஏசப்பா. ஆனால் ஏசப்பா, உங்களுக்கும் எனக்கும் ஏதோ கொஞ்சம் நேரம் ஜெபிக்கிறேன், அதுதான் என் ஜெப வாழ்க்கையாக இருக்குது. இந்த என் ஜெப வாழ்க்கையில் ஒரு வித்தியாசம் வரணும். அது இந்த வேலையாய் இந்த 1ஆம் தேதி மத்தியானத்தில் இருந்து என் வாழ்க்கையில், என் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஸ்பிரிச்சுவல் லைஃப் மாறட்டும் என்று ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் கர்த்தர் கரத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம இப்போ ஜெபிக்க போகிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இரக்கமுள்ள தகப்பனே, வாஞ்சியோடு தாகத்தோடு ஒருவேளை இந்த வேளையில அப்போ பார்த்து கொண்டு இருக்கலாம், அல்லது நேரம் பிந்தி கூட ஆண்டவரே யூடியூப் மூலமாய் பார்க்கிறவர்கள் உண்டு. ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறப்பா. எதுக்கோ வாழ்ந்தோம் இருந்தோம் போனோம் என்று அல்லப்பா, உங்களுக்குள்ள உள்ள வாழ்க்கை ஆண்டவரே அந்த வேறு ஊன்றணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், மிகுந்த கனி கொடுக்கணும் ஏசப்பா. பரலோகத்துக்கு வந்து உங்களை முகமுகமாய் பார்க்கிறது தான் ஆவிக்குரிய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை அப்பா ஸ்தோத்திரம் நாங்கள் செம்மனே வாழ ஒவ்வொருவரும் ஆசைப்படுறோம் ஏசப்பா. இந்த வேலை அந்த வேலையாய் மாறட்டும். அந்த அக்கினிமயமான நாவுகள் அன்னைக்கு அப்போஸ்தலர்கள் இருந்த இடத்துல இறங்கினது போல வீடுகளுக்குள்ளால ஜெப ஆவி ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. துதியின் அப்பா ஆவியினால நிரப்பப்படட்டும். அநேகருக்காய் திறப்புல நிக்கிற அந்த அழுத்தட்டும் இயேசுவின் நாமத்தினால. குடும்பத்தை கட்டி எழுப்புகிற ஆண்டவரே தெபோராக்களாய் ஏசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஏசப்பா ஸ்தோத்திரப்பா. திறப்புல நிக்கிற ஒரு மனுஷனை தேடினீங்களே, அந்த ஒரு மனுஷனாய் ஒரு மனுஷியாய் ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை கர்த்தர் எடுத்து பயன்படுத்த இயேசுவின் நாமத்தில் தந்து ஜெபிக்கிறோம். நாங்கள் தொடர்ந்து துதிக்க போகிறோம், ஜெபிக்க போகிறோம். எல்லாத்திலையும் உங்க நாமத்தை கர்த்தர் நீங்க மகிமைப்படுத்துங்க. நாங்க சிறுகணும், நீங்க வெளியே தெரியணும். நீங்க அநேகர் பார்க்கிற விதமா எங்களை வெளிப்பட இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர். நம்ம பாடி கர்த்தரை ஆராதித்து விட்டு ஜெபத்துக்கு போகிறோம். ஸ்தோத்திர வார்த்தையை கேட்க போகிறோம், அப்புறமா ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஏசப்பா ஜெப ஆவி எனக்கு வேணும் ஏசப்பா. நான் உபவாசிக்கணும் ஆண்டவரை. நான் ஏசப்பா திறப்புல நிற்கிற அந்த என் வீட்டில் நிறைய பகுதி என் குடும்பத்தில் திறந்து கிடக்குதுப்பா. அந்த திறப்பை அடைக்கிற ஒரு மனுஷியாய் நான் மாறணும் ஆண்டவரை. என் முழங்கால் எதுக்கோ முடங்குதே தவிர உங்களுக்கு முன்னால் அர்ப்பணிப்புள்ள முழங்காலாய் முடங்கணும் ஆண்டவரே ஏசப்பான்னு அப்படி ஒப்பு கொடுத்து நம்ம இப்ப பாட போறோம். ஸ்தோத்திரப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா.
ஒரு வசனத்தை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அதை ஞாபகப்படுத்துங்க. சங்கீதம் 98ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனம் இப்படியா சொல்கிறது: அவர் இஸ்ரவேல் குடும்பத்துக்காக தமது கிருபையும் உண்மையும் நினைவு கூர்ந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நினைவு கூர்ந்து பலன் கொடுக்கிற தேவன், நினைவு கூர்ந்து நமக்கு ஆமென் காரியங்களை செய்கிற தேவன், நினைவு கூர்ந்து விடுதலை கொடுக்கிற தேவன். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் நினைவு கூர்ந்ததுனால ஒரு அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். இன்றைக்கு ஒருவேளை ஏதோ ஒரு அடிமைத்தனம், தேவனுக்கு உங்களுக்கு இருக்கிற உறவை அது பிரித்து வைத்திருக்கிறதானால், அல்லது ஏதோ ஒரு காரியம் அந்த வேறறுபட்டு இருக்கிறதானால் இன்றைக்கி நம்ம ஒப்பு கொடுக்க, அதுக்கு அந்த 97ஆம் சங்கீதம் அதனுடைய ஆமீன் 11வது வசனம் இப்படியா சொல்கிறது: நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறதாங்க. ஹல்லேலூயா, ஆமென். நமக்காக பாருங்க, மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்கிறதாம், வெளிச்சம் நமக்காக இருக்கிறது. நமக்கா நீதியின் சூரியனாம் இயேசு நம்மோடு கூட இருக்கும்போது நம்ம இருளை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, வியாதியை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கடன் பிரச்சனையை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யாரோ ஒருத்தவங்க ஒரு காரியத்தை சொல்லிட்டாங்கன்னு அதை குறித்து நம்ம எதிர்காலத்தை குறித்து எதை குறித்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்காக மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்கிறது. அதை சுதந்திரிக்க நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவை நாம் அவருக்கும் நமக்கும் உள்ள அந்த வேர் அறுபடாதபடி நாம் காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதற்கு கர்த்தர் தாமே கிருபை தருவாராக. நாம் பாடி துதித்து நம்முடைய விண்ணப்பங்களை அப்படி சமூகத்தில் வைக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், என் நேரமும் நான் ஏறெடுக்கணும், என் நேரமும் நான் ஏறெடுக்கணும். ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. உபவாசித்து உடலை ஒருத்து, உபவாசித்து உடலை ஒருத்து, ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கணுமே, ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கணுமே. ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. திறப்பின் வாசலில் நிற்கணுமே, திறப்பின் வாசலில் நிற்கணுமே, தேசத்திற்காய் கதறணுமே, நம் தேசத்திற்காய் கதறணுமே. ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. தானியேல் போல 3 வேளையோ ஒப்பு கொடுங்க. தானியேல் போல 3 வேளையோ தவறாமல் நான் ஜெபிக்கணுமே, தவறாமல் நான் ஜெபிக்கணுமே. ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. நன்றி ஆண்டவரே. இது ஏதோ ஒரு நேரத்துக்கு ஜெபித்துட்டு போறது போல இல்லப்பா, கடமைக்காக ஜெபிக்கிறது போல அல்லாதபடிக்கு ஏசப்பா ஒப்பு கொடுத்தவங்க வாஞ்சியா கேட்ட ஒவ்வொருவர் மேல ஏசப்பா ஸ்தோத்திரப்பா, அவங்க அமர்ந்திருக்க விடாத
போகாதபடிக்கு ஆண்டவரே உங்க விண்ணப்பங்களினால நிரப்புங்க, ஜெப ஆவியினால நிரப்புங்க ஆண்டவரே. உபவாசிக்க பலன் கொடுங்க, திறப்புல நிக்க பலன்படுத்துங்க. தலை தண்ணீரும் கண்கள் கண்ணீருமா இருக்கத்தக்கதான மன்றாட்டத்தின் ஆவிய ஊற்றுங்கப்பா. கர்த்தர் கரத்துல தந்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எனக்கு அருமையானவர்களே, நாம் ஜெபிக்க வந்திருக்கிறோம். நம்ம தேசத்தில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் சில நேரங்களில் நமக்கு வேதனையை கொடுக்கிறது, கண்ணீரை வர வைக்கிறது. நம்முடைய தேசத்துக்காக திறப்பில் நிற்பதற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் முழங்கால் முடக்கும் போது நாம் ஜெயம் எடுப்போம். ஏன்னா நம்முடைய கண்ணீர், வடிகிற கண்ணீர் ஒரு நாளும் அது வீணாகாது. நாம் தேசத்துக்காக, நாம் போகிற திருச்சபைகளுக்காக, நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்காக, தேவனை அறியாத மக்களுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது எல்லாரும் நம்முடைய கண்களுக்கு முன்பாக நம்முடைய தேசத்தை கொண்டு வருவோம். இந்திய தேசம் தேவனுக்காக. அது மட்டும் இல்லை, அதில் இருக்க ஒவ்வொரு ஜனங்களும் உண்மையான தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். பரலோக ராஜ்யத்தை அந்த ஆத்துமாக்கள் நிரப்ப வேண்டும். அதற்காக நாம் தேவ சமூகத்தில் நிற்க வேண்டும். ஆமீன். திறப்பில் நிற்பதற்காக தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று வேதனைப்படு கலங்கின தேவன் இன்னைக்கு நம்மை பார்த்து கேட்கிறார், நீ என்ன செய்தேன்னு கேட்கும்போது நாம் பரிதபிக்கிற நிலைக்கு போகாதபடி தேவனோடு கூட ஒரு கூட்டத்தை கொண்டு சேர்க்க நாம் அதற்கு பிரயாசப்பட வேண்டும். அவனுடைய பிரயாசத்தை அவர் வாய்க்க செய்வார். அது மட்டும் இல்லை, நாம் போகிற திருச்சபைகளுக்காக, திருச்சபையின் ஒற்றுமைகளுக்காக நான் ஒரு நாள் வரும்போது தேவனுடைய ராஜ்யத்துக்கு, பரலோ ராஜ்யத்துக்கு பாத்திரவானாய் மாற்றும்படியாக நமக்குள்ள ஒரு ஒற்றுமை வேணும். கர்த்தர் ஒற்றுமையின் ஆவியை நமக்குள்ள கட்டளையிடணும். அதுக்காக எல்லாரும் கண்களை மூடி இந்த நேரத்தில், இது கொடுக்கப்பட்ட நேரம், நமக்காக தேவன் தந்த நேரம், இதை நாம் வீணடிக்காமல் எல்லாரும் தேவ சமூகத்தில் நம்முடைய கண்களை உயர்த்தி, ஆண்டவரே ஒரு எஜமாண்டிய ஆண்டவரே, எஜமாண்டிய கண்களை ஒரு வேலைக்காண்டிய கண்கள் நோக்கி இருக்கிறது போல, ஆண்டவரே ஒரு எஜமாட்டினுடைய கைகளை ஒரு வேலைக்காரியுடைய கண்கள் நோக்கி இருப்பது போல எங்கள் கண்களுமே நோக்கி இருக்கிறது என்று சொல்லுவோம். கர்த்தர் நம்முடைய வாஞ்சிக்கு தக்கதாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. அப்பா எங்கள் தேசத்தை உங்கள் கரத்தில் தருகிறோம். எங்கள் தேசம் என் தேவனுக்கு தகப்பனே. அப்பா எத்தனையோ ஜனங்கள் கத்தாவே ஆண்டவர் தங்களுடைய ஜீவனை பரிசுத்தவான்கள் கத்தாவே விட்டிருக்கிறார்கள் கத்தாவே. நாங்கள் அதை அறிவோம் ஆண்டவரே. அப்பா அந்த விதை விழுந்ததையாயில் அது பலன் கொடுக்கும் ஆண்டவரே. நாங்கள் விதைத்திருக்கிறோம் கத்தாவே, அது பலன் கொடுக்கணும் ராஜா. அப்பா அதுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தா. ஒவ்வொரு கத்தாவே அந்த எங்க மாநிலங்களை கத்த தொடுவீராக என்று ஜெபிக்கிறோம். எங்க மாநிலங்கள்ல என் தேவனுடைய அன்பு கத்தாவே ஒலிக்கணும் கத்தாவே. உங்க அன்பு பிரதிபலிக்கணும் கத்தாவே. உங்க இயேசு என்ற பேர் ஒருத்தர் கூட காதல விழாதபடி, சத்ரு தடைவிடாதபடி கத்தர் காத்து கொள்வீராக என்று ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு அந்த அன்பா ருசிக்கத்தக்க கிருபை கொடுங்கப்பா. ருசிக்க கூடாதபடி என்னென்ன காரியங்கள் தடுக்கிறதோ அதை இயேசுவின் நாமத்துல உங்க ரத்தத்தை தெளித்து ஜெயம் எடுக்கிறோம் ஆண்டவரே. சத்ரு தொடாதபடி காத்து கொள்ளுங்கப்பா. இந்த விதமான காரியங்களோ ஆண்டவர் இருதயங்கள்லையோ சிந்தனைகள்லையோ வராதபடி காத்து கொள்ளுங்கப்பா. எங்கள் தேசம் என் தேவனுக்கு ராஜா, எங்கள் தேசம் என் தேவனுக்கு தகப்பனே. ஹல்லேலூயா. அப்பா எங்களை உங்க கரத்துல தருகிறோம். எங்களை ஒன்றுமில்லை அப்பா, நாங்கள் பெருமை பாராட்ட ஒன்றுமில்லை கத்தாவே. அநேக மிஷனர்களை தந்து ஆண்டவரே எங்களுக்கு இவ்வளவாய் நீர் எவ்வளவு அன்பு கூர்ந்தீர் ஆண்டவரே. இன்னும் அறியாத ஜனங்களுமே அறிந்து கொள்ள ஆண்டவரே நீர் அன்பு கூற வேண்டுமே என்று ஜெபிக்கிறேன் கத்தாவே. அன்பு கூற வேண்டுமே என்று ஜெபிக்கிறேன் கத்தாவே. அப்பா கிடக்கிற பிள்ளைகளுக்கு வெளிச்சம் உதிக்கணுமே ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அந்த காலத்தில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்துக்கு வரணுமே ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. கர்த்தர் அதற்காக எங்களை பயன்படுத்துங்கப்பா. எங்களுடைய முழங்காலை முடக்கும் போது அது வீணாய் போகாதபடி கர்த்தாவே. மண் சட்டிக்குள்ள மக்கி போய் கிடக்கிற விதைகள் ஆண்டவர் எழும்பத்தக்கதாய் கர்த்தர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. அப்பா இன்னும் அது மட்டுமல்ல கர்த்தாவே, அம்மா ஒவ்வொரு மாநிலங்களில் கட்டப்பட்ட திருச்சபைகள் கர்த்தாவே இன்றைக்கு ஆண்டவர் அநேக நேரங்களில் அது விரக்தி ஆகிறதை பார்க்கிறோம், அழிக்கப்படுறதை பார்க்கிறோம். அப்படி இல்லாதபடி தகப்பனே கர்த்தாவே நீ கட்டப்பட, திரும்பவும் கட்டப்பட, இஸ்ரவேலே நீ கட்டப்படுவாய் என்று சொன்னீங்களே கர்த்தாவே. அழிந்து போற இடங்கள்ல அந்த அன்பு கட்டப்பட கிருபை தருவீராக என்று ஜெபிக்கிறான். ஒவ்வொரு திருச்சபையிலும் கர்த்தர் கண்ணோக்குங்க. ஒரு மனதின் ஆவியை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறாண்டவரே. அப்ப ஒரு மனதின் ஆவியை கட்டளையிடுங்கப்பா ஆண்டவரே. திருச்சபையில கர்த்தாவே உம்முடைய அன்பை ஆண்டவரே கலாவே பகிர்ந்து கொள்ள கிருபை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுப்பா உம்முடைய வார்த்தை திருவசனத்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம் கொடுக்கும்போது, பகிர்ந்து கொடுக்கும்போது, வானத்தின் மன்னாவை பகிர்ந்து கொடுக்கும்போது கர்த்தர் விசேஷித்த ஆவியை கொடுப்பீராக என்று ஜெபிக்கிறோம். ஜனங்களுக்குள்ள அது
போய் ஆமென் அது அப்படியே மக்கி போகாதபடி அன்னைக்கு அநேகருக்கு அது கனி கொடுக்கணும் ஆண்டவரே. ஆமென் இயேசப்பா. இருதயங்களை திறப்பீராக, இருதயங்களை திறக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. இருதயங்களை பண்படுத்த கிருபை கொடுங்கப்பா. அது ஒரு உபநிலமாய் அல்ல கர்த்தாவே, ஒரு வனாந்திரமாய் அல்ல கர்த்தாவே ஆண்டவரே, அது கடின இருதயமாய் அல்ல கர்த்தாவே, அது ஒரு பண்படுத்தப்பட்ட இருதயமாய் பண்படுத்தப்பட்ட நிலமாய் விதையை விதைக்கும் போது வசனமாய விதை அங்கு போகும்போது அது அநேகருக்கு கனி கொடுக்க கத்த கிருபை தாருங்கப்பா. ஊழியர்களை உங்க கருத்துல தர்றோம் கர்த்தாவே. ஊழியர்களை இன்னும் பயன்படுத்துங்கப்பா, இன்னும் பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஊழியங்களை இன்னும் வளர செய்யுங்கப்பா. ஊழியர்கள் ஆண்டவரே சுகத்தை கொடுங்கப்பா. ஊழியரை சுகத்தை விரும்புகிற தேவன் நீரளவோ கர்த்தாவே. அநேகர் வியாதிப்படுறதை பார்க்கிறோம். உடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகள் ஆமென் துக்கப்படுகிறதை பார்க்கிறோம் ஆண்டவரே. பினான்சியல் எவ்வளோ கஷ்டப்படுறதை பார்க்கிறோம். என் தகப்பன் அவளுக்கு கிருபை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. இரக்கம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தயை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்க அன்பு அவர் மீதமாய் ஊற்றப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தராவே நீங்க மட்டும் இறங்கலைனா எங்களுக்கு ஒண்ணுமே இல்லப்பா. நீர் விடுதலை கொடுக்கிற தேவன், இரக்கமுள்ள தேவன், தயை உள்ள தேவன் ஆண்டவர். நீர் உண்மை உள்ளவர் கர்த்தாவே. ஏசப்பா ஒவ்வொரு கண்ணோக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் நீர் பொறுப்பெடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் கத்தாவே. ஒரு திருச்சபையில் இருக்க ஆத்துமாக்கள் கத்தாவே இன்னும் செழித்து வளரட்டும் கத்தாவே. அண்டு ஆரோனின் கோல் ஆண்டவரே சாமே ஒரே நாளில் கத்தாவே ஸ்தோத்திரம் துளிர் விட்டு காய் காய்த்து பூ பூத்து கனி கொடுத்தது போல ஆண்டவரே திருச்சபையில் இருக்க ஆத்துமாக்கள், வறண்டு போயிருக்கிற ஆத்துமாக்கள் துளிர்க்க கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. துளிர் விளட்டுமே என்று ஜெபிக்கிறோம். யாரும் தொய்ந்து போக கூடாது கத்தாவே. ஜீவனுள்ள நீரூற்றை பற்றிக்கொள்ள கர்த்தர் கிருபை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அன்புக்குள்ள நிலைபெற கிருபை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இசப்பா எங்கெல்லாம் ஆண்டவரே துன்பப்பட்டு கிடக்கிற ஆத்துமாக்கள், துயரப்பட்டு கிடக்கிற ஆத்துமாக்கள், வறண்ட நிலத்தில் கிடக்கிற ஆத்துமாக்கள், ஆண்டவர் வழி தப்பி கிடக்கிற ஆத்துமாக்கள் எல்லாரையும் கொண்டு சேருங்கப்பா. எந்தெந்த திருச்சபையில சேர்க்கணுமோ அந்தந்த திருச்சபையில கொண்டு வந்து சேர்க்க கர்த்தர் கிருபை தாருங்கப்பா. எங்களையும் ஒரு கருவியாய் பயன்படுத்துங்கப்பா. எங்களையும் கருவிகளாய் பயன்படுத்துங்கப்பா ஆண்டவரே. ஒரு கருவியாய் நீர் எங்களை பயன்படுத்தும்படியாய் எங்களை தாழ்த்தி தருகிறோம் ஐயா. கர்த்தர் பயன்படுத்த போகிறதற்காய் நன்றி என்று சொல்கிறோம். இந்த கிருபை எங்களுக்கு தருவதற்காய் நன்றி என்று சொல்கிறோம் ஆண்டவரே. கிடக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சம் காட்ட எங்களையும் பயன்படுத்துங்க ஆண்டவரே. மங்கிய இரத்திரி அணையாமல் காத்துக்கொள்ள பலன் தாருங்க. எங்களையும் தாழ்த்தி உடைய கரத்துல தருகிறோம். கர்த்தர் மீதி உள்ள விண்ணப்பங்களை கர்த்தரே பொறுப்பெடுக்கும்படியாய் எங்களுக்கு மரித்து தேச தாழ்மையை கேட்கிறோம் பரலோக தந்தையே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர். நம்ம தேசத்துக்காக ஜெபித்தோம், சபைகளுக்காக ஜெபித்தோம். நம்ம கண்ணு முன்னால இந்த விசேஷமா இந்த நாட்கள்ல வாலிப ஆத்மாக்கள் இன்னைக்கு எதுக்கோ அடிமைப்பட்டு போதை வஸ்துக்கள் வீடுகளில் பேரண்ட்ஸுக்கு தெரியல, வெளியில டீச்சர்ஸுக்கு தெரியல. ஆனால் பிள்ளைகள் ஒரு விதமான மாய வலைக்குள்ளால தங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியல, செல்போனுக்குள்ளால மாய வலைக்குள்ளால சிக்கி இருக்கிறாங்க. கர்த்தர் விடுவிக்கணும், கர்த்தர் விடுவிக்கணும். புதிய வந்துட்டு இருக்கிற தலைமுறைகளுக்குள்ளால கர்த்தரை குறித்த அறிவு வெளிப்படணும். இப்படி ஒரு மெய் தெய்வத்தை அறிகிற அறிவினால பிள்ளைகள் நிரப்பப்படணும். அந்த அறிவு நிரப்பிட்டுனா வீணராய் இருக்க முடியாது. கர்த்தர் கரத்துல வாலிப பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து இந்த வேளையில நம்ம ஜெபிக்க போகிறோம். ஏசப்பா ஸ்தோத்திரப்பா. தேசத்தில் இருக்கிற அத்தனை வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்கூல்ல படிக்கிறது முதல் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஐடியில இன்னும் எங்கெங்கெல்லாம் வேலை பார்க்குறாங்களோ அத்தனை இடங்கள்ல பிள்ளைகளை தந்து ஜெபிக்கிறப்பா. ஏசப்பா ஸ்தோத்திரப்பா. யாரையோ ரோல் மாடலா பார்த்து ஆண்டவரே ஃப்ரெண்டு செய்கிறான், ஃப்ரெண்டு போறா அப்படின்னு ஏசப்பா துன்மார்க்கமான காரியங்களுக்கு ஆண்டவரே வாலிப ஆத்மாக்கள் தங்களை துணிகரமா ஒப்பு கொடுக்குறாங்கப்பா. ஆண்டவர் இந்த நிலைமை தேசத்தை விட்டு முற்றிலுமாய் மாற்றப்படணும். இந்த மாய வலை தேசத்தை விட்டு முற்றிலுமாய் மாறணும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விழுந்து கிடக்கிற வாலிப ஆத்துமாக்களை கர்த்தர் தட்டி எழுப்புங்கப்பா. தேசத்துக்கு ஒரு கூட்டம் கிதியோன்கள் தேவை ஏசப்பா. ஆண்டவரே உமக்காக பட்டயம், உங்க பட்டயத்தை பிடிக்க ஆண்டவரே கிதியோன்கள் தேவை ஏசப்பா. கர்த்தர் கரத்துல தந்து ஜெபிக்கிற ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. வாலிப ஆத்துமாக்கள் கூட்டம் கூட்டமாய் ஜெபிக்கிற கூட்டங்களாய் எழும்பணும் ஆண்டவரே. சுவிசேஷம் அறிவிக்க வாலிப ஆத்துமாக்கள் எழும்பணும்ப்பா. ஆண்டவரே அடிமைத்தன நுகங்களுக்குள்ள இருக்கிற எல்லா வாலிப ஆத்துமாக்களை விடுவித்து உம்முடைய சேனையாய் கர்த்தர் எழுப்ப ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே.
அப்படி நீங்கள் செய்ய போகிறீங்க. அதற்காக நன்றி. ஜெபத்தில் எதை விசுவாசத்தோடு கேட்பீங்களோ அதை பெற்றுக்கொண்டீங்கன்னு விசுவாசிக்க சொன்னீங்களே. இந்த நாட்களில் வாலிப ஆத்துமாக்களை உங்களுக்காக நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரை. அப்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. இன்னும் ஆண்டவரை ஏசப்பா, மனநிலை பாதிக்கப்பட்டவங்க ரோடுகளில் தூரம் இருந்து கூட கொண்டு வந்து கண்ணு தெரியாத இடத்துல, யாருன்னு தெரியாத இடத்துல, மொழி தெரியாத இடத்துல கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுறாங்க ஏசப்பா. ஆண்டவரே, ஒரு தாய் பெற்ற பிள்ளை அதுக்கு ஒரு குடும்பத்தில் வளர்ந்தவங்களா தான் இருக்கும். அவங்களுக்கு இங்கே யாருன்னு தெரியாமல் வைத்துக்கொள்ள பாரமாய், அவங்கள பராமரிக்க பாரப்பட்டு ஆண்டவரே அனாதையாய் கொண்டு விட்டுட்டு போகிறாங்கப்பா. அதில் அநேக பெண்கள் கூட இருக்கிறாங்கப்பா ஏசப்பா. ஏசப்பா, இந்த நிலைமை மாறணும் ஆண்டவரே. ஏசப்பா, அவங்க முறையாய் பராமரிக்கப்பட, அவங்களுக்கு வேண்டிய அப்போ மருத்துவம் கிடைக்க ஏசப்பா, அவங்க நிலைமைகள் மாற. ஒருவேளை அப்படி விட்டுட்டு போனவங்க கூட இந்த நாட்களில் ஏசப்பா அவங்களுக்குள்ள ஒரு தெளிவு வந்திருந்தா, அவங்களுக்குள்ளால் ஏசப்பா உண்மை அறிகிற அறிவு ஆண்டவரே. தெலுங்கானால கூட ஒரு ஊழியரை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோமே. பைத்தியமாய் சுற்றி தெரிந்த அந்த மகனை கத்தர் தொட்டு ஆண்டவரை தொட்டனா என்கிற அந்த ஊழியரை பயன்படுத்தினது போல ஏசப்பா, மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களை கத்தர் தொடணுமே ஆண்டவரே. தெளிந்த புத்தியை கொடுக்கணுமே ஆண்டவரே. நினைவுகள் திரும்பணுமே ஆண்டவரே. கத்தரை அறிகிற அறிவு அவங்களுக்குள்ள போகணுமே ஆண்டவரை. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவங்களுக்கு பராமரிப்பு கிடைக்கணும். இப்படிப்பட்டவங்களை காப்பாற்றக்கூடிய ஆண்டவரை காப்பகங்களை கத்தர் ஏற்படுத்தும்படியாய், இப்படிப்பட்ட நல்ல பரிவுள்ள இருதயங்களை அநேக தொண்டு நிறுவனங்களுக்கு கொடுத்து இவங்க பராமரிக்கப்படும்படியாய் கத்தர் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இப்படிப்பட்டவர்களை அனாதையாய் விட்டு விட்டு போகாதபடி ஆண்டவரே ஒவ்வொருவரோடு கத்தர் இடைபட. இப்படிப்பட்ட அவல நிலைமை எங்கள் தேசத்தில் வேண்டாப்பா, தேசத்தில் வேண்டாப்பா ஏசப்பா. அவங்க ஏசப்பா அவங்க பராமரிக்கப்பட, பாதுகாக்கப்பட, அவங்களுக்கு வேண்டிய மருத்துவ உதவிகள் கிடைக்க கத்தர் கரத்தில் தந்து ஜெபிக்கிறோம். அப்படி கத்தர் செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்படி ஏசப்பா அநேக முதியோர்கள் அப்பா ஏசப்பா ஸ்தோத்திரம். ஒரு நாள் கஷ்டப்பட்டு பிள்ளைகளை வளர்த்தவங்க, ஒரு நாளில் கஷ்டப்பட்டு குடும்ப பாரத்தை சுமந்தவங்க, இன்னும் அநேகர் வாழ்க்கையே கண்ணீராய் பிள்ளைகளை வளர்த்த, குடும்பத்தை நடத்த ஒரு நாள் கூட நிம்மதி இல்லாமல் கழிச்சிருப்பாங்க. கடைசி நாட்களில் பிள்ளைகள் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. அந்த அவங்க இருக்கிறத பாரமாக நினைக்கிறாங்கப்பா ஏசப்பா. இப்படிப்பட்ட முதியோர்களுக்காக பெட்ரேடாக இருந்து அவங்கள கத்தர் தொடணுமே ஆண்டவரே. எதுவும் உங்களுக்கு சாத்தியம் ஏசப்பா. தொட்டு எழுப்பி விடவும் முடியும் ஆண்டவரே. உம்மால கத்தர் கரத்தில் தாரோம். அவங்க பாரமாக நினைக்காதபடி குழந்தையா இருக்கும் பொழுது அவங்க எப்படி பராமரித்திருப்பாங்க, அப்படி ஒரு கேர் அவங்களுக்கு கிடைக்கணும் ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரம். முதியோர் இல்லங்களில் ஆண்டவரே அன்புக்கு ஏங்குகிற பெற்றோருக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, நீங்கள் தான் நல்ல தகப்பன், தாயை போல தேற்றுகிறவர். பக்கத்தில் போய் ஒவ்வொருவரை தேற்றணும். வீடுகளுக்குள்ளால ஆண்டவரே அன்பு கொடுத்து வளர்த்துன பேர பிள்ளைகள் கூட அவங்கள அருவருப்பா பார்க்குற வேளையில் ஏசப்பா குஷ்ட ரோகியை கூட அருவருப்பா பார்க்காதபடி தொட்ட கரம் ஆண்டவரே. வீடுகளுக்குள்ள புறக்கணிக்கப்பட்டிருக்கிற முதியோர்களை தொடும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஏசப்பா. கிட்ட போய் நீங்க கூட இருந்து பேசுகிறத அவங்க அனுபவிக்க கிருபை கொடுக்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, தாங்குற கரம், ஏந்திர கரம் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. வயதான முதியோர்கள் ஒவ்வொருவரோட இடைபட அவங்களுக்கு நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கொடுக்க, கடைசி நேரம் வரை நடந்து திரிந்து கண்ணின் பார்வையை நல்ல கத்தர் கட்டளையிட, காதின் கேள்வியை கத்தர் கட்டளையிட ஆண்டவரே நடக்க அப்பா. அவங்க வேலைகளை அவங்க செய்ய கத்தர் பலத்தை கட்டளையிட. முதியோர்கள் கிரீடம் ஆண்டவரை ஒரு குடும்பத்துக்கு அவங்க பாதுகாக்கப்பட கத்தர் கரத்தில் தந்து ஜெபிக்கிறேங்க தாவே. உங்கள் கரத்தில் மீதமான எல்லா பகுதியும் தந்து ஆண்டவரே இதுவரை எங்களை ஆண்டவரை ஜெபிக்க இவ்வளோ ஒரு ஸ்லாக்கியத்தை, இந்த ஒரு சான்ஸை எங்களுக்கு தந்த ஆண்டவரே, இந்த ஹெவன் டிவி ஊழியத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்தின் மூலம் தாங்கப்படுகிற எல்லா மிஷினரிகளை கத்தர் ஆசீர்வதிக்கும்படியாய், இந்த ஊழியத்தின் மூலம் செய்யப்படுகிற சமுதாய பணிகளை கத்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஆசீர்வதிக்கிறோம். இந்த ஊழியத்தின் கட்டுமான பணி நடந்து கொண்டிருக்கிறது ஏசப்பா. அந்த பணியை கத்தர் தாமே நிறைவாக்கி கொடுக்கும்படியாய் தாங்க ஜெபிக்க அநேகரை கத்தர் ஏவி எழுப்ப ஆண்டவரே, குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளால முழுமையான ஒரு அப்பா நிறைவை கத்தர் கட்டளையிட கத்தர் கரத்தில் தந்து ஜெபிக்கிறோம். இது அப்பா முன்னின்று நடத்துகிற ஃபவுண்டரை அவங்க ஃபேமிலியை கத்தர் கரத்தில் தந்து வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம்.
பாதுகாத்துக்கொள்ள ஒப்பு கொடுக்கிறோம். அப்படி ஏசப்பா ஸ்தோத்திர ஊழியத்தில் ஊழியர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இந்த ஊழியத்தில் இருந்து வேலை செய்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா ஆண்டவர் எல்லா ஸ்டாஃப்ஸுக்காக ஆண்டவர் கருத்தில் தந்து ஜெபிக்கிறோம். அவங்களுடைய தேவை அவங்களுடைய காரியங்களையும் கர்த்தர் நிறைவாக்கும்படி தந்து ஜெபிக்கிறோம். இந்த ஊழியம் இன்னும் வளர்ந்து பெருக, இன்னும் அநேகரை நீதிக்கு உட்படுத்த ஆண்டவரே, அநேக வறண்டு போய் கிடக்கிற ஆத்துமாக்களை செழிக்க பண்ண கர்த்தர் உபயோகப்படுத்த, இந்த ஊழியத்தின் மூலம் தாங்கப்படுகிற ஆண்டவரே வெளி இடங்கள்ல தாங்கப்படுகிற ஆண்டவரே மிஷினரிகள் ஆண்டவரே எழுப்பப்படுகிற ஆலயங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் கரத்துல தந்து ஆண்டவரே இதுவரை எங்களை நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காக நன்றி செலுத்தி எங்களோடு கூட சேர்ந்து ஜெபித்த ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரப்பா. உங்க கரத்துல ஒருமிசை கூட தந்து அவங்க இன்னைக்கு என்னென்ன விண்ணப்பத்தோடு உங்க சமூகத்துக்கு வந்து அமர்ந்தாங்கள் என்று உங்களுக்கு தெரியும். எல்லா விண்ணப்பத்தை கர்த்தர் ஆமென்றும் ஆமேன் என்று நிறைவேற்றும்படியாய் ஒப்பு கொடுத்து சகல துதி சகல கனம் சகல மகிமை ஒருவருக்கே தந்து மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். God bless you all. Praise the Lord. துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது, தாவினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது, நாவினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம்.